2வது வசனத்தை வாசிக்கலாம். இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று எழுதியிருக்கிறபடி ஆவியானவருடைய வழிநடத்துதலை தேடுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த வேத வசனங்களை அறிந்து கொள்படி கர்த்தர் அவர்களுக்கு மனக்கண்களை திறந்தருள்வாராக. வாசிக்கிறோம் பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 10வது அதிகாரம் 2வது வசனம். அவன் தேவபக்தி உள்ளவனும் அவன் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து கொண்டு வந்தான். பாருங்க, எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். யாரை குறித்து இந்த வேதவசனம் இப்படி ஒரு சர்டிபிகேட் கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கொர்நேலியு என்கிறதான 100க்கு அதிபதியை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது. அவன் கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதி அல்ல. ஜாதி என்றால் ஜனம் அல்ல, எபிரேய வம்சம் அல்ல, யூத ஜாதி அல்ல. அவன் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜன கூட்டாத்தாரும் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கிறது. அவன் இத்தாலிய பட்டாளத்தில் 100க்கு அதிபதியாய் வேலை செய்கிற ஒரு புறஜாதியான், ஒரு அந்நியன். 2 ஜாதி தான் உலகத்தில் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒன்று கர்த்தருடைய ஜனங்கள், இன்னொன்று கர்த்தரை அறியாத ஜனங்கள். 2 ஜாதி தான். வேதத்திலே ஆண்டவர் புறஜாதி அப்படின்னு சொல்லி இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி சொன்னா, வேதத்தை அறியாத ஜனங்கள். இன்னொரு ஜாதி கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். இந்த 2 ஜாதி தான். யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை. இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் சமமானவர். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், அவன் ஆண்டவருக்கு எவ்வளவு ஒரு கனத்தையும் மரியாதையும் செலுத்துகிற ஒரு காரியத்தை நாம் வாசிக்கிறோம். பாருங்க, தன் வீட்டார் அனைவரோடு கூட அவன் தேவனுக்கு பயந்து தேவனை துதிக்கிற, ஆராதிக்கிற, தேவனுக்கு மகிமையை செலுத்துகிறது மாத்திரமல்ல, அவன் என்ன செஞ்சானா, சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்ட ஜனங்களை, சமுதாயத்தில் பசியோடு இருக்கிற ஜனங்களை, சமுதாயத்தில் வாழ வழி இல்லாத ஜனங்களை தேடி சென்று அவர்களுக்கு தர்மங்களை, தானங்களை செய்து வந்தான் என்று. ஒரு மனுஷனுக்குள்ள கடவுள் இருந்ததுன்னா தான் என்கிற எண்ணம் மாறி உன்னை போல் பிறனை நேசி என்கிறதான ஒரு எண்ணத்துக்குள்ள வந்திருப்பான். கடவுள் ஒரு மனுஷனுக்குள்ளே வாசம் பண்ணினால் நான் என்கிற அகம்பாவம் மாறி அவனும் தேவனுடைய சாயலின்படி படைக்கப்பட்டவன், அவனும் தேவனுடைய பிள்ளை என்கிறதான ஒரு எண்ணத்துக்கு வந்துருவான். பாருங்க, அவன் எப்பொழுதும் தேவனை நோக்கி செபித்துக் கொண்டிருக்கிற ஒரு மனுஷன், மிகுதியான தான தர்மங்களை செய்து கொண்டிருந்த மனுஷன், தன் வீட்டார் அனைவரோடு கூட தேவனுக்கு பயந்த மனுஷன், அவன் தேவ பக்தியுள்ள மனுஷன். இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை ஆண்டவர் சந்திக்கிறார். பாருங்க, ஆண்டவர் என்ன பண்றாரு பாருங்க. பகலிலே ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னுடைய இடத்துல வரவும், கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாக தரிசனம் காண்கிறான். பகல்ல தூங்கும் போதல்ல, சொப்பனத்தில் அல்ல, பிரத்யட்சமா என்றால் நேருக்கு நேரான ஒரு தரிசனத்தை, தேவதூதன் வந்து பேசுகிறதை அவன் காண்கிறான். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும், யாரா இருந்தாலும், எந்த மதத்தை, எந்த சாதியை, எவ்வளவு உயர்ந்த, எவ்வளவு தாழ்ந்த, எவ்வளவு வறுமையில, எவ்வளவு பசியில, எவ்வளவு உயர்ந்த உத்தியோகத்துல, எவ்வளவு தாழ்ந்த உத்தியோகத்துல வேலை செய்கிறவனா இருந்தாலும், கர்த்தர் பட்சபாதம் பார்க்காம அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு, அவரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு, அவருக்கு பயந்திருக்கிற பிள்ளைகளுக்கு தரிசனமாவார் என்கிறதான ஒரு அத்தாட்சி இந்த வசனம். அவருக்கு தரிசனமான தேவன்.
ஆபிரகாம் அழைக்கிறார், என் ஊழியத்தை செய்யவா, ஒரு புதிய ஜாதியை உருவாக்கி, ஒரு புதிய வம்சத்தை உருவாக்கி, ஒரு புதிய ஜனங்களை உருவாக்கி, அந்த ஜனங்களை நான் வழிநடத்தும்படி, அந்த ஜனங்களை நான் ஆசீர்வதிக்கும்படி, அந்த ஜனங்கள் என்னுடைய ஜனங்களா இருக்கும்படி உன்னை நான் தெரிந்து கொண்டேன். உன் மூலமாய் சந்ததிகள் உருவாகட்டும், என் வேலையை செய்யறதுக்கு வான்னு சொல்லி ஆபிரகாம் அழைச்சார். நியாயமான விஷயம். அவனோட தரிசனத்துல பேசுறார், அவனோட சொப்பனத்துல பேசுறார், அவனோட பிரத்யட்சமாய் பேசுறார். நியாயமான விஷயம். ஆனா பாருங்க, அந்நிய மனுஷனை புதிய ஏற்பாட்டின் சபையில கர்த்தர் நேரடியாக சந்தித்து, நீ பயப்படாத, என்ன சொல்ற பாருங்க, அவனை உற்று பார்த்து பயந்து கண்டு, ஆண்டவரே என்ன என்றால், அப்பொழுது அவன் உன் ஜெபங்களும் உன் தான தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்ததியில வந்து எட்டினது. இப்பொழுதும் நீ என்ன பண்ண, யோப்பா பட்டணத்துக்குள்ளே போய் பாருங்க, யோப்பா பட்டணத்து மனுஷரை அனுப்பி பேதுரு என்று மறுபெயர் கொண்ட சீமோனை அழைப்பி. இதுல என்ன சத்தியம் மறைஞ்சிருக்குது, இதுல என்ன ரகசியம் மறைஞ்சிருக்குது? எப்பவுமே கடவுள் என்னோட பேசுறாரு, எப்பவுமே கடவுள் எனக்குள்ள இருக்கிறாரு, எப்பவுமே கடவுள் எனக்கு ஆலோசனை சொல்றாரு, எப்பவுமே நான் கடவுளுக்காக ஊழியம் செய்யறேன், நான் தான தர்மம் செய்யறேன், நான் பயந்துதான் வாழறேன், நான் பரிசுத்தமா தான் வாழறேன்னு சொல்லி ஒரு ஊருக்கு சுத்திக்கிட்டு இருக்கோம். நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த கொர்நேலியு மாதிரி ஆண்டவரை நேருக்கு நேரம் சந்திச்ச குரூப்பா கூட இருக்கும், நிறைய தான தர்மங்கள் பண்ண குரூப்பா கூட இருக்கும், தேவனுக்கு வீட்டோடு சேர்ந்து பயந்த குரூப்பா கூட இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் மாதிரி அவர்கள் நடந்து கொள்வார்கள். ஆனாலும் அவர்கள் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட போதகருடைய நிழலுக்குள்ள வரமாட்டாங்க, குடைக்குள்ள வரமாட்டாங்க, ஆலோசனைகளுக்குள்ள வரமாட்டாங்க. கடவுளுடைய வார்த்தை சொல்லுறது 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்துல, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் என்ன பண்றாரு, சபையில சேர்த்துக் கொள்கிறார். சபையில என்ன பண்றாங்க, அப்பம் விடுகிறாங்க, வசனத்தை என்ன பண்றாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்து கொள்கிறார்கள், வசனத்தை சத்தியத்தை பேசுகிறார்கள், வீடுகள் தோறும் அப்பம் விட்டு ஆராதனை செய்து வேத வசனங்களை ஒருவருக்கு ஒருவர் சொல்லிக் கொடுக்கிறார்கள். இதுதான் தேவனுடைய நீதி, இதுதான் தேவனுடைய திட்டம். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, கடவுளை என்கிட்ட பேசினாரு, நாங்க குடும்ப சம்பளம் நடத்திக்கிறோம், நாங்க வீட்டிலேயே சோகம் பண்ணிக்கிறோம், நாங்க வீட்டிலே ஆராதனை செய்கிறோம், நாங்க தான தர்மம் கூட பண்ணுவோம், நாங்க தேவனுக்கு பயந்தவர்கள், இப்படி என்று சொல்லி ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ஊழியக்காரர்களுடைய ஆலோசனைகளை கேட்காம, வேதத்தின்படி சபை கூடாம தாங்களாகவே தங்களை நடத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்கள். ஆண்டவருடைய திட்டம் என்ன பண்ண பாருங்க, நீ என்ன பண்ண, பேதுரு என்னும் நாமம் கொண்ட சீமோனை அழைப்பி வர சொல்லு. ஏன் சொல்லி சொன்னா, பேதுரு தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர், பேதுரு தேவனாலே அங்கீகாரம் பெறப்பட்ட ஊழியக்காரர், பேதுரு தேவனோடு உறவு கொண்டிருந்தவர், தேவனோடு நடந்தவர். புதிய ஏற்பாட்டின் சபையிலே ஃபர்ஸ்ட் பிஷப் ஆஃப் சர்ச், அவர்தான் முதல் பேராயராக கடவுளாலே அங்கீகாரம் பண்ணப்பட்டு, அவர் பிரசங்கத்துல தான் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அவர் ஞானத்தின் மேலதான், பேதுருனாலதான் சபையை கட்டுவேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாரு. இப்ப ஆண்டவர் ஒருவருக்கு அபிஷேகம் கொடுத்து, ஆண்டவர் ஒருவரை நியமித்து, ஆண்டவர் ஒருவரை தரிசனத்தை கொடுத்து, ஆண்டவர் ஒருவரை வழிநடத்த சித்தமாக இருக்கிற போது, ரட்சிக்கப்படுகிறவர்கள் கர்த்தராலே அபிஷேகம் பண்ணப்பட்டவரோடு இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். அதனாலதான் ஆபிரகாம் கூட இருந்த லோத்துவை கர்த்தர் ஆசீர்வதிச்சார். எப்போ ஆபிரகாம் விட்டு பிரிஞ்சு போனாரோ, சபையை விட்டு பிரிஞ்சு போனதா அந்த அர்த்தம், ஆண்டவருடைய ஐக்கியத்தை விட்டு பிரிஞ்சு போனதா அர்த்தம். நான் நிறைய நேரம் சொல்லி இருக்கிறேன், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை ஒரு மனுஷன் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், மாம்சத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் உலகத்தில் அதானி கிட்ட வேலை செஞ்சா கிடைக்கும், அம்மானி கிட்ட வேலை செஞ்சா கிடைக்கும், நம்ம ஒரு பழையார் கிட்ட வேலை செஞ்சா கிடைக்கும், நம்ம ஒரு தலைவர் கிட்ட வேலை செஞ்சா கிடைக்கும். ஆனால் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் ஒரு மனுஷனுக்கு கிடைக்க வேண்டுமானால், அந்த மனுஷன் ஒரு தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனோடு தான் இருக்க வேண்டும். எலிசாவின் ஆசீர்வாதம் எலியாவின் இடத்திலிருந்து இறங்கி வந்தது போல,
சொல்லுங்க. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நாம் இந்த இடத்துல தங்கி இருக்க இந்த பூமி தாங்கப்படாமல் இருக்கிறது என்று சொல்லி லோத்தின் இடத்துல இறங்கி வந்தது போல இப்போ பேதுருவின் இடத்திலிருந்து அந்த ஆசீர்வாதங்களை கொர்நேலியு குடும்பத்தாருக்கு கொடுக்கும்படி ஆண்டவர் எழுதுறார். பாருங்க, வசனம் வாசிக்கிறோம். அவன் தோல் பதனிடுகிறவனாகிய சீமோன் என்னும் ஒருவனுடைய வீட்டிலே தங்கி இருக்கிறான். அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது. நீ செய்ய வேண்டியதை அவனுக்கு உனக்கு சொல்லுவான். இப்படியே ஆண்டவரே, நான் கடவுளுக்கு பயந்து வாழறேன். இப்படியே ஆண்டவர் நான் மிகுதியான தான தர்மங்களை செய்து கொண்டு வாழறேன். இப்படியே நம்ம வீட்டார் அனைவரோடு தேவனை துதிச்சு வாழறேன். இல்லப்பா, அப்படி இல்ல. நீ செய்ய வேண்டியதை யார் உனக்கு சொல்லிக் கொடுப்பான்? பேரர்கள் வந்து சொல்லிக் கொடுப்பான். இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிற சரிதான், நியாயம்தான். ஆனா இதுவே நிறைவாகாது. இயேசு கிறிஸ்து ஊழியத்தை செய்ய ஞானஸ்நானம் என்கிறதா ஒரு அடிப்படை தேவையா இருந்தது. யார்கிட்ட போறாரு? யோவான் கிட்ட போறாரு. இயேசு கிறிஸ்து பெரியவரா, யோவான் பெரியவரா? சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து தான் பெரியவர். இயேசு கிறிஸ்து தான் உலக ரட்சகர். இயேசு கிறிஸ்துவின் மேலதான் உலகத்தை ரட்சிக்கும் அதிகாரத்தை பிதாவாகிய தேவன் கொடுத்திருந்தார். இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினால்தான் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்கிற அதிகாரத்தை கொடுத்திருந்தார். ஆனாலும் இயேசு கிறிஸ்து என்ன பண்ண வேண்டியதா இருந்தது? தேவ நீதியை நிறைவேற்ற யோவான் ஸ்நானகத்தில் போக வேண்டியதா இருந்தது. நாம் எப்பேற்பட்ட பயணத்திற்குரியவர்களாக இருந்தாலும், எப்பேற்பட்ட பரிசுத்தவான்களாக இருந்தாலும், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தேவனால் அங்கீகரிக்கப்பட வேண்டுமானால் அங்கே பேதுரு கொர்நேலியுவுக்கு அவசியமாயிருக்கிறார். பாருங்க, அங்க போறாரு. கொர்நேலியு தன்னுடைய பேசுகிற தேவதூதன் போன பின்பு தன் வீட்டு மனுஷரை 2 பேரை தன்னிடத்தில் சேவிக்கிற போர் சேவகரின் தேவ புத்தி உள்ள ஒருவரையும் அழைத்து, எத்தனை பேரு? 3 பேரு. 2 வேலைக்காரங்களை, ஒரு ராணுவ அதிகாரிகள், 3 பேர் அனுப்புறான். எங்க அனுப்புறான்? கொர்நேலியு எங்க அனுப்புறான்? பேதுரு வீட்டுக்கு அனுப்புறான். ராணுவ வீரனோடு அனுப்புறான். கடவுளோட கூட இருக்கிறாரு. கடவுள் எனக்கு தரிசனம் வாங்காரு. போய் பேதுரு என்ன பண்ணுங்க, எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புறான். இப்ப என்ன நடக்குது பாருங்க. மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு பட்டணத்தில் சமீபித்து வருகையில் பேதுரு 6ஆம் மணி நேரத்திலே ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான். பாருங்க, மேல் வீட்டில் ஏறினான். அவன் மிகுந்த பசியடைந்து சாப்பிட மனதாயிருந்தான். அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்து அப்படின்னு சொன்னா அவன் மேல கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். கர்த்தருடைய தரிசனத்துக்குள்ளாய் அவன் நடந்து போனான். வெளிப்படுத்துற விசேஷத்துல நம்ம பார்க்கிறோம். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்துல பார்க்கிறோம். 37வது அதிகாரத்துல கர்த்தருடைய ஆவியானவர் என்னை வனாந்திரமான ஒரு இடத்துக்கு கொண்டு போனார். அங்கே எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கிலே கர்த்தருடைய ஆவி என் மேலே வந்து அமர்ந்தது என்று எழுதியிருக்கிறது. இங்க வெளிப்படுத்துகிற விசேஷத்துல பாத்தீங்கன்னா, பத்மு என் தீவிலே தேவனுடைய ஆவியானவர் அவரை தரிசனத்துக்குள்ளாக நிரப்பி இனி வரப்போகிற, இனி சம்பவிக்க போகிற காரியங்களை தரிசனத்திலே அவருக்கு வெளிப்படுத்துகிறார் யோவான். அதே மாதிரி இங்க பேதுரு பசியா இருக்கிறார், ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது பசி வேலை வருகிறது. பசி யாராலும் பசிக்க வேண்டும் என்று ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அந்த உலக பிரகாரமான ஆகாரத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கும் போது இவர் ஞான திருஷ்டி அடைகிறார். யாருங்க? பேதுரு. ஜெபம் பண்ணுகிறவர்களுக்கு ஞான திருஷ்டி அடைய முடியும், அந்த வசனம் சொல்கிறது. பேதுரு ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான், ஞான திருஷ்டி அடைந்தான். கொர்நேலியு ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான், கர்த்தருடைய தூதரோடு பேசினான். ஜெபம் பண்ணுகிறவர்களை கர்த்தர் இப்படிப்பட்டதான ஒரு அபரிதமான ஆசீர்வாதங்களை, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுத்து அவர்களை இன்னும் உயிர்ப்பிக்கிறார். இதெல்லாம் காசு பணம் கொடுத்து வாங்குற விஷயம் இல்லை. இதெல்லாம் நம்ம ஒரு பண்ணையார் கொடுக்கிற விஷயம் இல்லை, நம்ம ஒரு முதலாளி கொடுக்கிற விஷயம் இல்லை, நம்ம அமைச்சரோ நம்ம போலீஸ் அதிகாரிகள் கொடுக்கிற விஷயம் இல்லை, நம்ம அரசாங்கம் கொடுக்கிற விஷயம் இல்லை, நம்முடைய கல்வியோ அறிவியோ கொடுக்கிற விஷயம் இல்லை, நம்முடைய வசதி வாய்ப்புகள் கொடுக்கிற விஷயம் இல்லை. இது கர்த்தர் கொடுக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். பாருங்க என்ன நடக்குது பாருங்க.
11வது வசனம், வானம் திறக்கப்பட்டிருக்கிறதாகவும் 4 முனைகளும் கட்டப்பட்ட ஒரு பெரிய துப்பட்டி போல ஒரு விதமான கூடு தன்னிடத்துல இறங்கி தரையில விடைப்பட்டிருக்கவும் கண்டார். இறங்கி வருகிறதையும் கண்டார். ஒரு துப்பட்டி, ஒரு போர்வை 4 பக்கமும் கட்டப்பட்டு அப்படியே வானத்திலிருந்து அப்படியே இறங்கி வருகிற ஒரு தரிசனத்தை பேருக்கு காண்றார். என்னன்னா பாருங்க, 12வது வசனம், அதிலே பூமியில் உள்ள சகல விதமான 4 கால் ஜீவன்களும், காட்டு மிருகங்களும், ஊரும் பிராணிகளும், ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாகவும் கண்டான். அல்லாமலும் பாருங்க, தேவதூதன் பேசுறார் பேதுருகிட்ட, பேதுருவே எழுந்திரு, அழித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சப்தத்தை அவன் கேட்டான். சகலவித ஜீவன்களும், மிருக ஜீவன்களும், காட்டு மிருகங்களும் அந்த துப்பட்டியில இருந்து அப்படியே இறங்கி வருகிறது. அவன் பார்க்கிறான் அந்த தரிசனத்தை. பேதுருகிட்ட சொல்றாரு, அடித்து புசி அப்படின்னு சொல்றாரு. அடிச்சு சாப்பிட்டு, இவன் ஏற்கனவே ஆல்ரெடி பசியா இருக்கிறான். அவனுக்கான ஆகாரத்தை அங்க தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா தரிசனத்துல கர்த்தர் சொல்றாரு, நீ அடித்து புசி. பாருங்க, அப்புறம் பாருங்க என்ன நடக்குது. பேதுரு, அப்படியெல்லாம் தீட்டும் அசுத்தமா இருக்கிற யாவற்றையும் நான் ஒரு காலமும் புசித்ததில்லை என்றான். நல்ல இந்த வசனத்தை நல்லா கவனிக்கும். இந்த வசனத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டுமானால் நோவா காலத்துக்குள்ள நம்ம போகணும். ஏன் நோவா காலத்துக்குள்ள போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, நோவாவுடைய பேழைக்குள்ள அசுத்தமான மிருகங்களை ஜோடு ஜோடா ஏற்றிக்கோ, சுத்தமான மிருகங்களை தனியா ஜோடு ஜோடா ஏற்றிக்கோ அப்படின்னு சொல்லுவார். எது சுத்தமான மிருகம், எது அசுத்தமான மிருகம் என்பதை இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணப்பட்டு வரும்போது எதை நீங்க சாப்பிடலாம், எதை நீங்க சாப்பிடக்கூடாது அப்படிங்கறத குறித்து சொல்ல. எந்த மிருகங்களுடைய இறைச்சியை நீங்க சாப்பிடலாம், எந்த பறவைகளுடைய இறைச்சியை நீங்க சாப்பிடலாம், எந்த மிருகங்களையும் எந்த பறவைகளையும் நீங்க சாப்பிடக்கூடாது அப்படின்னு சுத்தமானதையும் சுத்தம் இல்லாததையும் மிருகங்களையும் பறவைகளையும் சாப்பிடக்கூடிய விஷயத்தை ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தில் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். இதை படிச்ச, இதை அறிந்து கொண்டிருந்த இந்த தெளிவு இருக்கிற பேருக்கு சொல்றாரு, அசுத்தமானதை நான் என்ன பண்ண மாட்டேன். அப்போ அந்த போர்வையில வந்தது சொல்லுங்க, அசுத்தமானது. சகல மிருகங்களும் வந்து சுத்தமான மிருகமா இருந்தா அடிச்சு புசி அப்படின்னு சொன்னா இவர் அடிச்சு புசிக்கிறான் சொல்லியிருப்பாரு. அந்த போர்வையில வந்தது அசுத்தமானது, கலந்திருக்கிறது. அல்லது இவர் பார்க்கிறார், இந்த மிருகத்தை இவ்வளவு நாள் நம்ம சாப்பிடக்கூடாது ஒதுக்கி வச்சிருந்தோமே, இந்த மிருகத்தை சாப்பிடுன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அசுத்தமானது சுத்தமானது 2 விதமாக பிரிக்கப்பட்டது. அசுத்த ஜாதி, பரிசுத்த ஜாதி. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், புறஜாதி, பரிசுத்த ஜாதி. இப்ப புறஜாதி அசுத்தமானது எதுன்னு சொன்னா புறஜாதி. இந்த புறஜாதி யாரா அப்படின்னு சொல்லி சொன்னா கொர்நேலியு. புரியுதுங்களா நான் சொன்னது? கொர்நேலியு வீட்டுக்கு பேதுரு அனுப்பத்துக்கு பிளான் நடக்குது. அதுக்கு முன்னாடி ஆண்டவர் தரிசனம் கொடுக்கிறார், கொர்நேலியுவுக்கு கொடுத்தாரு, பேதுருவை கூட்டிடுவாரு. இப்ப பேதுருவுக்கு தரிசனம் கொடுக்கிறாரு, பேதுருவே நீ எழுந்து என்ன பண்ண கொர்நேலியு வீட்டுக்கு போன்றாரு. அதுக்கு முன்னாடி இந்த தரிசனத்தை காட்டுறாரு. ஐயா, புறஜாதியாகிய அவளுக்கு போய் நான் ஜெபம் பண்ணணுமான்னு கேட்கிறேன் பேதுரு. இதுதான் அவருடைய ரகசியம். நிறைய பேருக்கு நிறைய விஷயம் புரியாது. பரிசுத்த ஆவியானவர் நிறைய விஷயங்களை புரிய வைப்பார். நிறைய பேரு நம்ம இப்படித்தான் ஒரு சிஸ்டமேட்டிக்கா போயிட்டு இருப்பாங்க. பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, ஒரு சில விஷயங்கள்ல நீ கொஞ்சம் ஆண்டவருடைய காரியங்களில் எப்படி இருக்கணும், பிளெக்சிபிளா இருக்கணும், கொஞ்சம் வளைவு தன்மையோடு இருக்கணும், கொஞ்சம் விட்டு கொடுக்கிற தன்மையோடு இருக்கணும். நீ முதல்ல நியாயப்பிரமாணத்தை எப்படி கையாண்டாரோ அப்படியே கையாளணும் அப்படின்னு சொல்லி நினைக்க கூடாது. இப்ப நீ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன். இப்ப புதிய பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. புதிய பிரமாணத்தை எப்படி கையாளணும்? உலகம், அகில உலகங்களுக்கும் ஆண்டவர் உலக ரட்சகர் இயேசு கிறிஸ்து. அதனால எல்லா ஜாதிக்கும், எல்லா சமயத்தாருக்கும், எல்லா ஜனங்களுக்கும் அவர் ஆண்டவராக இருக்கிறதுனால அவருக்கும் அவங்க வீடுகளுக்கும் நீங்க போய் என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும், அவங்க கட்டுக்களை அவுக்கணும், அவங்களுக்கு ஆலோசனை சொல்லணும், அவங்கள சத்தியத்தில் நடத்தணுங்கிற விஷயத்த பேதுருவுக்கு சொல்லிக் கொடுக்கிறாரு.
கீழே இருக்கிற வசனத்தை நீங்க வாசிக்கும் போது நேரம் ஆகுது. கீழே இருக்கிற வசனங்களை நீங்க வாசிக்கும் போது பாருங்க. அப்பொழுது தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று மறுமொழி சொன்னது. இப்படி மூன்றாம் தரம் சம்பவித்த பின்பு எல்லாம் வானத்துக்கு திரும்ப எடுத்துக் கொள்ளப்பட்டது. உடனே செசரியாவிலிருந்து என்னிடத்துக்கு அனுப்பப்பட்ட 3 மனுஷர் பாருங்க, நான் இந்த வீட்டுக்குள்ளே வந்து என் வீட்டுக்கு முன்னே நான் இருந்த வீட்டுக்கு முன்னே வந்து நின்றார்கள். நான் ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களோடு கூட போகும்படி ஆவியானவர் எனக்கு கட்டளையிட்டார். இல்லையா சொல்லுங்க. இதுல இருந்து என்ன தெரியுது பாருங்க. ஒரு வரிசையா முதல் வசனத்திலிருந்து பார்ப்போம். தேவனுக்கு பயந்த மனுஷனுக்கு தேவன் என்ன பண்றாரு? பேசுகிற தேவனாக இருக்கிறார். தேவனுக்கு பயந்த மனுஷனுக்கு தேவ ஆலோசனைகளை அவர் சொல்ல விருப்பமுடையவராக இருக்கிறார். தேவ ஆலோசனைகள் உலகத்தானிடமிருந்து கிடைக்கக்கூடாதுங்கிறதுல தேவன் திட்டமும் தெளிவுமா இருந்து அபிஷேகம் பெற்ற பேதுரு கிட்ட போய் நீ ஆலோசனை கேட்ப, பேதுரு உனக்கு வந்து ஆலோசனை சொல்லுவான், பேதுரு வந்து உங்களை சத்தியத்தில் நடத்துவான் அப்படிங்கிற ஒரு வெளிப்பாட்டை அவருக்கு சொல்லிட்டாரு. பேதுரு அனுப்புறதுக்கு இவர் ஆளுக்கு முன்னாடி பேதுரு என்ன மனநிலையில இருக்கிறார் அப்படிங்கறத ஆண்டவர் புரிந்து கொண்டு, ஒருவேளை பேதுரு தடை பண்ணிடுவானோ தேவ திட்டத்தை, தேவன் வந்து பேதுருவை கொண்டு வந்து முதலே கிட்ட பேச வைக்கிறது தேவ திட்டம். தன்னுடைய பிடிவாதத்தினாலே, தன்னுடைய சொந்த மாம்ச சுபாவத்தினாலே எங்க அவன் போய் கொர்நேலியுவை சந்திக்காம தடையாயிடுவோம்னு சொல்லிட்டு கொர்நேலியுடைய ஆட்கள் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே பேதுரு கிட்ட ஆண்டவர் என்ன பண்றாரு? தரிசனத்துல பேசுகிற தேவனாய் இருக்கிறார். அப்போ பேதுரு ஒன்றுக்கும் கவலைப்படாம போயிட்டு கொர்நேலியு வீட்டுல சந்திக்கிறார். மீதி செய்தியை இனி வரும் நாட்களில என்ன நடந்தது கொர்நேலியு வீட்டுல, ஆண்டவர் எப்படி கிரியைகளை நடப்பித்தார் என்ற காரியத்தை நாம் பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு பயந்தவர்களுக்கு தேவன் பேசுகிறார், தேவன் ஆலோசனை செய்கிறார், தேவன் அவர்களோடு கூட இடைப்படுகிறார்.